13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அண்ணா வணக்கம். வணக்கம் சசி. இல்லை நீங்கள் அறிமுகம் பண்ணி பேசும்போதே தேர்தல் பணியை முடிச்சுட்டு வந்திருக்கோம் அண்ணனும் சொன்னாங்க. நான் சசி அளவுக்கு பெரிய தேர்தல் பணிகள் முக்கியமான பணிகள்ல இருந்தீங்கன்னா அண்ணனோட பயண திட்டம் மிகப்பெரிய விஷயத்த நீங்க உட்கார்ந்த இடத்துல எனக்கு ரிமோட்ல எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. மிகப்பெரிய பணினே அது. எந்த தொய்வும் இல்லாம தினமும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்து அதை ரீஷெட்யூல் பண்றது, பல மாற்றங்கள், கடைசி நிமிட மாற்றங்கள், ஒவ்வொரு தொகுதிக்கும் தம்பிக்கிட்ட பேசி பண்றது. நம்ம பாக்கியாவை கேட்டுக்கிட்டு மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டு உடனே திரும்ப எவ்வளவு தூரம், ஒரு இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணணுன்ற உட்பட அதை போட்டு நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம். சாதாரண விஷயம். சென்ற முறை அண்ணன் கூடவே முழுமையா பயணம் செஞ்சேன். அதுக்கு முந்தின முறை பாதி பயணம் செஞ்சுட்டு விட்டோம். இந்த மாதிரி எனக்கே மனசு குறைதான், கூட போக முடியலன்றது என்னுடைய தனிப்பட்ட காரணங்கள்னால போக முடியல. என்னுடைய குடும்பத்துல ஒரு சின்ன பல குழந்தைங்களுக்கான சில நிகழ்வுனால அதை தயார் பண்ண வேண்டிய இந்த தேவை இருந்தனால உட்கார்ந்தே வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. எனக்கு அது வருத்தமா இருந்தது, முழுமையா வேலை செய்ய முடியல. ஆனா அண்ணன் அவர்கள் நிறைய தொகுதிகளை கவர் பண்ணிட்டாங்க. நிறைய கிட்டத்தட்ட 190 தொகுதிகள் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய தடவை பண்ணதுலே 4 பாயிண்ட் 2 பொதுக்கூட்டம், சில நாட்கள்ல 5 பாயிண்ட் 2 பொதுக்கூட்டம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போட்டோம். இல்ல எப்படி எனக்கு பெரிய ஆச்சரியம், அண்ணனோட உடல் இது வெயில் இதெல்லாம் தாண்டி எல்லா தலைவரும் எனக்கு அது எல்லாம், அதாவது இதுல என்னன்னா, அதாவது எல்லா தலைவர்களும் பொதுக்கூட்டங்கள்ல தான் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவாங்க. அண்ணன் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வாகன பரப்புரையிலும் குறைந்தபட்சம் 40 நிமிடம் 45 நிமிடங்கள் அண்ணன் பேசுனதுன்னு இருக்குல்ல, அது வந்து மிக கடுமையானது. அதை விட நம்ம தொகுத்து, நம்ம தலைமையில சொல்லி தொகுத்து எத்தனை மணி நேரம், சென்ற முறை போகும்போது நான் கூடவே பயணம் செஞ்சதுனால கரெக்டா நீ அந்த இது முடியும், சுற்றுப்பயணம் முடியும் பொழுது எத்தனை மணி நேரம் தொடர்ந்து பேசினாரு அப்படின்றது, எவ்வளவு கிலோமீட்டர் பயணம் செஞ்சாருன்றதெல்லாம் வெளியிட்டோம். எல்லாம் வந்து அதையும் விரைவில் தகவலை நம்ம கொடுப்போம். அது வந்து நீங்க பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த தேர்தல் பரப்புரையிலே அண்ணன் அவர்களோட பயணம் தான் அதிக தூரம் பயணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதிக நேரம் பேசியிருக்காங்க. அதிக பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கிறது அண்ணன் தான். சில தலைவர்லாம் வந்து பொதுக்கூட்டம்னு சொல்லலை, வர்றேன்னு சொல்லிட்டு வரவே இல்லாம உண்மையிலேயே கின்னஸ் ரெக்கார்டுக்கு நம்ம எழுதி அண்ணனுடைய சுற்றுப்பயணத்துல கூட கலந்துக்க வச்சிருந்தோம்னா எத்தனை மணி நேரம் பேசினாரு, எவ்வளவு நேரம் பேசினாரு, எவ்வளவு உணர்ச்சிபூர்வமா பேசினார், இதெல்லாம் பெரிய ரெக்கார்டு. நம்ம அதை வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம். மீன்ஸ் அதனுடைய வீடியோ பதிவுகள் நம்ம வச்சிருக்கோமே தவிர அதை செய்யணும். ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய நிறுவனங்கள் மூலமா அது போகும்போது தான். இல்லை, ஒரு தலைவர் எவ்வளவு நெருக்கமாக மக்களை சந்திக்கிறாங்க, நெருக்கமாக மக்களிடம் உரையாடுகிறார், மக்களோட கருத்துக்களை கேட்கிறார், கருத்துக்களை சொல்றாரு. இந்த தடவை பரப்புரையே வேற மாதிரி இருந்ததுனே, ப்ரெசன்டேஷன் போட்டு எல்லாமுமாக ஒரு தலைமை வந்து, நான் அரசு அமைந்தால், எங்கள் அரசு இருந்தால் எப்படிலாம் மாற்றம் நடக்கும், என்ன பிரச்சனை இருக்குன்னு போட்டு காட்டினதெல்லாம் வந்து பேரெழுச்சியா மக்கள் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. இது வந்து அண்ணனுடைய கற்பனையில என்ன வச்சிருந்தாரோ அதுல 10ல் 1 பங்கு தான் வெளியே காட்ட முடிஞ்சது. பணப்பற்றாக்குறை இல்லைன்னா அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு டீமை போட்டு திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சார், எனக்கு தயார் பண்ணி கொடுங்க, நான் என்னோட எண்ணத்துல என்ன இருக்குதோ அதை நான் சொல்றேன், அதை நீங்க வந்து காட்சிப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அது அவங்கள வேலை வாங்கின விதம் இருக்குல்ல, அது நம்ம பக்கத்துல இருந்து அண்ணனை பார்த்துட்டு இருந்தோம்ல, எப்படி வேலை வாங்கினாருன்ற அலுவலகத்துல. இதுல இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, அந்த அலுவலக பணியாளர்கள் அண்ணன் கூடயே போகணும், அண்ணன் கூடயே முழு நேர பயணம், முழு நேரம் அண்ணனோட எல்லா வியூகங்களையும் இது பண்ணணும், அந்த மேடை அமைக்கணும், மேடை அமைச்சு அடுத்த நேரம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் அந்த மேடை சரியா இருக்கணும். நம்ம வந்து நம்ம பயணத்திட்டமே அதுலதான் இருக்குது. இப்போ அண்ணனை வந்து ஒரு இடத்துல இருந்து அழைச்சிட்டு போய் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு, அதாவது எல்லா இடத்தையும் ஒரே சுற்றுல தமிழகம் முழுவதும் சுற்றி வர முடியாது. அப்போ அதை வந்து விமான நிலையங்களை மையமா வச்சுக்கிட்டு அதை சுற்றியுள்ள பகுதிகள், அப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடங்களுக்கு போறது, இந்த மாதிரி தான் வடிவமைக்க முடியும். இயல்பு அப்படிதான் நம்மளும் வடிவமைச்சோம்னு வச்சுக்கோ, அண்ணனுடைய நிகழ்வுகளை வடிவமைச்சோம். ஆனால் இதுல என்னன்னா, அண்ணன் சொல்றோம், அண்ணன் வந்து சென்னை வராரு, இடையில வந்து சில காரணங்களால சுற்றுப்பயணம் வந்து வேற இடங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவை ஏற்படும். அது மாதிரி பண்ணும் பொழுது அண்ணன் சென்னை வந்துட்டு திரும்ப ஒரு இடத்துக்கு போகணுன்ற சூழல், அங்கிருந்து டிராவல் பண்ணி விமானம் பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போகணுன்ற நிலைமை வரும் பொழுது அண்ணன் இரவு தங்கிட்டு காலையில போயிடுவாங்க. ஆனா இந்த கூட பயணம் செய்யறாங்களே தம்பிங்க, அண்ணனுடைய பரப்புரை வாகன ஓட்டுநர்கள், அந்த ஒலிபெருக்கி, அந்த கேமரா ஹேண்டில் பண்றவங்க, அவங்க என்னன்னா, சென்னையில இரவு அண்ணன் 10 மணிக்கு கூட்டம் முடிப்பாரு,
காலையில் அண்ணனுக்கு 6 மணிக்கு ஃப்ளைட் இருக்கும், 10 மணிக்கு கூட்டம் முடிச்சு அண்ணன் வீட்டுக்கு 12 மணிக்கு போய் அவர் தூக்கம் வராது உங்களுக்கு தெரியும். காலைல 6 மணிக்கு விமானம் பிடிக்கணும்னா 4 அவர் 4 மணிக்கு எழுந்திருக்கணும். ஸோ 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கி அவர் காலைல எழுந்து விமானம் பிடிக்கணும். அது அண்ணனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, மிக கடினம். தம்பிங்களுக்கு என்ன கடினம்னா வண்டி அங்க போயிடணும், அதான் முக்கியம். 10 மணிக்கு கூட்டம் முடிக்கிறாங்கன்னா அவன் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி எல்லாத்தையும் தயார்படுத்தி எடுத்து வச்சுட்டு அவன் உணவு இருந்திட்டு இங்கேருந்து அதே பரப்புரை வாகனத்தை கிளப்பி அவன் வந்து அண்ணன் மறுநாள் காலையில் எங்கே வந்து இறங்க போகிறாங்களோ அங்கே முதல் கூட்டமே பரப்புரையாக தான் இருக்கும். பரப்புரை வாகனத்தில் ஒரு இடத்துல கூட பிசுறு இல்லைண்ணே, இத்தனை கூட்டங்களும் அவங்களுக்குலாம் என்னோட பெரிய வாழ்த்துக்களை. ஆமா, அவ்வளோ உழைப்பு. அண்ணனோட வாகன ஓட்டுநர் தினேஷா இருக்கட்டும், இல்ல பரப்புரை வாகன ஓட்டுநர்களா இருக்கட்டும், தம்பி பொன்னேரி பையன் ராஜேஷ், எல்லாருக்குமே நம்ம வந்து எல்லாருமே கடுமை, நம்ம ஆதியா இருக்கட்டும், அடுத்த நிமிஷம் வண்டி போகணும். இதுல என்னன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் போறது. நான் ஒரு தடவை பொன்னேரிக்கு போனேனே, பொன்னேரி நீங்க தான் என்னை அனுப்பிச்சீங்க. பொன்னேரிக்கு ஒரு நாள் நான் போனேன், மிரண்டுட்டேன், ஓட்ட முடியல, வாகனத்தை ஓட்ட முடியல. என்ன ஆகுதுன்னா அண்ணன் ஏறி அந்த வாகனத்துல பேசுறாரு, அந்த வாகனம் அண்ணன் வண்டிக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல நிக்கணும், பேசுறதுக்கு முன்னாடி தயார் பண்ணி நிக்கணும். அந்த பொசிஷன்ல அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராவது ஒரு பேச்சாளர் அங்க பேச வச்சிருக்கணும். அண்ணன் வந்து சேர்றதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கணும், டிரைவா போகணும். அவ்வளவு பயண தூரம் ஒரே தூரம் தான், ஒரே தூரம். அவ்வளோ வேகத்துல போகணும். அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தின வண்டியை அந்த காணொலி போடுற எல்லாருக்கும் அந்த வியூ கரெக்டா இருக்கணும். எல்லாத்தையும் சரி செய்து அந்த இடம் வந்து அனுமதிக்கப்பட்ட இடமா இருக்கணும். இவ்வளவு தூரமும் மெனக்கட்ட அந்த குழுவோட உழைப்பு வந்து சாதாரண, அதெல்லாம் வந்து யாருக்கும் வெளியில தெரியாது. உண்மையில அத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. கேமராமேன்ஸ் தாயன்பா இருக்கட்டும், பிரபாவா இருக்கட்டும், ராஜ்குமாரா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான பேரை விட்டுறீங்க. பின்னாடி இருந்து வேலை தாசன், ஐயோ தாசன்லாம் போறான். அவ்வளவு பேரோட உழைப்பு, கடுமையான உழைப்பு. பின்னாடியே பாக்கியா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆமா, திரும்ப என்ன ஒரு முறைக்கு இருமுறை எனக்கு கேட்டாரு, அண்ணே 2வது ஷெட்யூலாவது வர முடியுமானே கூட அப்படின்னு கேட்டாரு. என்னுடைய சூழ்நிலையை சொன்னேன். முழுமையா போன முறையெல்லாம் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். ஆனா இந்த முறை வந்து முழுமையா பாக்கியா வந்து அண்ணன் கூட பயணம் செய்யறதுன்றது மிக கடினமான ஒரு பணி. இல்ல கடைசியா நான் பாக்கியா சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப டஃப்பான விஷயம் இல்ல, அதுல மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியும் 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் டிராவல் ஆயிடுச்சுன்னா அண்ணனோட மூட் ஸ்விங் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்க அப்போ பேசிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும், அது ப்ரிப்பரேஷன் இருக்கு, ப்ரெசன்டேஷனுக்கு தயார் பண்ணணும், அண்ணன் கொடுத்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அது சரியா இருக்கா, இந்த ஊருக்கு இந்த ஸ்லைட்ஸ் தான் பேச வேண்டியது இருக்கா, அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளோ திட்டமிடல், அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு. சின்ன விஷயங்கள் தான் அங்கங்கே நடந்தது தவிர, ஆனால் பெரும்பான்மையாக இது பெரிய சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் உழைப்பை கொட்டிய நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய, அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் நான் உங்ககிட்ட. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கடைசி ஒரு 15 நாட்கள் வந்து காரைக்குடி போயிட்டீங்க. காரைக்குடியில் என்ன பண்ணி செஞ்சீங்க? அங்க எப்படி அந்த வேலை திட்டத்தை எப்படி வகுத்துக்கிட்டீங்க? ஏன்னா நீங்க இல்ல நடராஜன், நான் வந்து கடைசி ஒரு 15 நாள் தான் போனேன். அதுக்கு முன்னாடி அப்பப்போ 2-3 தடவை போயிருக்கேன். மருத்துவர் சிவகுமார், நடராஜன் அதை பொறுப்பெடுத்துக்கிட்டு அங்கே போய் இருந்து செஞ்சாங்க, அங்கேருந்து போய் செஞ்சாங்க. அங்கே உள்ள தம்பியும் இருந்தாங்க. இதான் நீங்கள் கடைசி ஒரு 12 நாள் தொடர்ந்து அங்கேயே இருந்தீங்கல்ல, அங்கே யார் வந்தாங்க, என்னென்ன எப்படி திட்டமிட்டு வேலை செஞ்சீங்க? இல்லை அது வந்து ஒரு தொகுதியை ஒரு மாதிரி தொகுதியாக எடுத்துக்கொண்டு தான் அங்கே வேலை செஞ்சாங்கன்னு நான் சொல்லணும். அது வந்து திட்டமிடல் முழுக்க எனக்கு தெரிஞ்சு நடராஜன், மருத்துவர் சிவகுமார், இவங்க இந்த குழு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரவி அண்ணன் நீண்ட காலமாக காரைக்குடி அண்ணனுக்காக இவங்கெல்லாம் வந்து திட்டமிடல்ல இருந்து பண்ணாங்க. அங்க இருக்கிற ராமஜெயமா இருக்கட்டும், ரஃபீக்கா இருக்கட்டும், அங்க இருக்கிற பல பொறுப்பாளர்கள், ஜேம்ஸ், அதெல்லாம் நான் நிறைய சொல்லணும். அங்க இருக்கிற பொறுப்பாளர் ஜெகதீஷ், அதுக்கப்புறம் விக்கி, இந்த மாதிரி பல பொறுப்பாளர்கள் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு ஒரு திட்டமிடல் இருந்துச்சு. ஒரு பூத்தில் ஒரு வாக்ககத்தில் எப்படி நம்ம வேலை செய்யணும், எப்படி கொண்டு போய் நம்ம வந்து 1000 வாக்காளர்களில் எப்படி நம்ம போய் இந்த துண்டறிக்கையை கொடுக்கறது, சீமானை கொண்டு போய் சேர்க்கறது, அண்ணனை வந்து கொண்டு போய் இவர் தான் வேட்பாளர்னு சொல்றது முதற்கொண்டு சின்னத்தை சேர்ப்பது மட்டும் திட்டமிடல் அவ்வளோ அருமையாக திட்டமிடல் இருந்துச்சு. 388 பூத்து வாக்குச்சாவடிகள் அத்தனைக்கும் ஆட்கள் போடுறதா இருக்கட்டும், அவர்களுக்கான தேவை என்னங்கிறத கொடுக்குறதா இருக்கட்டும், ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி பணிமனை பெருசாக போடப்பட்டு பிரம்மாண்டமாக இது போடப்பட்டு அங்கு ஆட்கள் எப்போதுமே பணிக்கு தொடர்ச்சியாக பிரித்து கொடுக்கப்பட்டு ரொம்ப எளிதாக்குனது என்னன்னா இந்த திட்டமிடல் தானே. போன தடவை கூட நம்ம ஈரோடு எலெக்ஷன்லாம் கூட அந்த அளவுக்கு நம்ம பண்ணலை.
இப்போ வந்து பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டு இந்த பூத்துக்கு இந்த பொறுப்பாளர் தான், இவரோட பேரு இவரோட எண் இங்க இருக்கு, யார் ஊர்ல இருந்து வந்தாலும் அவர்களை அங்கு ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு 100 பேர் வந்திருக்காங்களா, 100 பேர் இருந்தாங்க 10 இடத்துக்கு போங்க, 10 பேருக்கு இந்த பூத்து 10 பேருக்கு அப்படின்னு பிரித்து ரொம்ப நேர்த்தியா இருந்தது. எல்லாருமே வாகனம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அவங்க தங்குமிடம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, 3 வேளை உணவு தயாரா இருந்தது. அவங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், அவங்க தங்க வைக்கிறதுல இருந்து பெண்கள் அதிகமா வந்திருந்தாங்க அண்ணனுக்காக பரப்புரை செய்யறதுக்காக. நூர் ஜஹான் ஒரு பொண்ணு திருச்சியில இருந்து, எனக்கு பேர் தெரியாத பல வயசான ஒரு 60 வயசு முதிய பாட்டி. நீங்க எந்த பகுதி எடுத்து வேலை செஞ்சீங்க காரைக்குடியில? இல்ல, கேள்விப்பட்டது காரைக்குடி 4 பகுதிகளாக பிரித்த 50 பூத்துக்களா, ஆமா 50 வாக்குச்சாவடிகளா பிரித்து ஒவ்வொன்றுக்கும் வெளியூர்ல இருந்து போன ஒவ்வொருத்தரும். அதுல வினோத் ரொம்ப முக்கியமான பேரை மறந்துட்டேன், நான் சொல்லுறேன். அவர் வந்து தேவக்கோட்டை ஃபுல்லா பொறுப்பெடுத்து பார்த்து, தேவக்கோட்டை நம்ம பூந்தமல்லி வினோத் அவர் ஒரு பகுதியை பார்த்துட்டு இருந்தாரு. அது இல்லாம மருத்துவர் ரமேஷ், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவர்களை போய் சந்திக்கிறது, அப்புறம் சங்கங்களை போய் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தனியாக திட்டமிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், பரப்புரைக்கு வந்த பேச்சாளர்கள் எல்லாம் சரியாக இயக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் பாயிண்ட் போட்டு அவங்க பேசினா இருக்கட்டும், பொதுக்கூட்டம் பேசினா இருக்கட்டும், மக்கள் பேரெழுச்சியாக அவங்க வந்து இது பண்ணாங்க. இப்போ என்னோட ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் விட்டேன், மாணவர் பாசறை ஒரு பெரிய பேரணி நடத்தினாங்க. பெரிய அளவுல அவங்க வந்து வீடியோ பதிவுகள் 3 நாள் வந்தாங்க, 3 நாளைக்கு மேல இருந்து வந்து தங்கி ரொம்ப நேர்த்தியா அந்த வேலைகளை அவங்களே எடுத்து பண்ணாங்க. இதுல என்னன்னா, நாம வந்து அவங்களுக்கு விஷயங்களை சொல்லிட்டோம், அவங்களே இவங்களை எல்லாமே ஒருங்கிணைத்து 1000 பேரையும் வந்து 1000 பேரையும் பிரித்து எல்லா இடத்துக்கும் போய் பரப்புரை பண்ணதா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தினதா இருக்கட்டும், அதெல்லாம் மக்கள் பேரழிச்சியா பார்த்தாங்க. அவ்வளோ நேர்த்தியாக அந்த பேரணியை பண்ணியிருந்தாங்க, இந்த மாணவர் பாசறை எல்லாமே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பூத்துக்கு ஆள் போட்டதாக இருக்கட்டும், துண்டறிக்கை கொடுத்ததாக இருக்கட்டும், பரப்புரையே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி என்ன கொள்கையை முன்வைத்து இந்த தேர்தல் நடந்தது, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அப்பா தொகுதி முழுக்க எல்லாருக்கும், வாக்காளர்கள் எல்லாருக்கும். நம்ம ரிமோட்ல எங்கே போனாலுமே எனக்கு துண்டறிக்கை வந்துருச்சுப்பா, சீமானனை போட்டு தெரியும்பா, நாங்கள் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நாங்கள் போட்டுறோம்பாங்கிற அளவுக்கு இந்த தடவை வந்து சரியாக திட்டமிடல் படி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வேற முக்கியமான வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் பரப்புரை வந்து ரொம்ப எல்லாரும் இரவு நேர சைக்கிளா, இரவு நேரத்தில் அந்த எல்இடி பின்னாடி 20 சைக்கிள் வந்து தொகுதி முழுக்க இரவு நேரங்களில் சுத்திக்கிட்டே இருந்தாங்க நம்ம மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்காக. அது நல்ல ரீச் ஆனிச்சு, நல்லா எல்லாருமே வந்து உற்று நோக்கினாங்க. அப்புறம் மாட்டு வண்டியில ஒரு ஐயா வந்தார், சொல்லி அவர் வந்து எனக்கு விவசாயி ஜெயிக்கணும்பா அப்படின்ட்டு. நம்ம கட்சியை சார்ந்தவரா இல்ல தன்னார்வலரா இருந்து கட்சிக்காக வந்து உழைச்சவர் ஐயா வந்துட்டு ஒரு போய் 2 மாடை வாங்கி வண்டியை வாங்கி, அவர் ஒரு விவசாயி, கையில இருக்கிற 3 லட்ச ரூபா காசை போட்டு அவரே காசை போட்டு வண்டியை வாங்கி வண்டியெல்லாம் தயார் பண்ணி கோயம்புத்தூர் எடுத்து தயார் பண்ணி வச்சுட்டார். அதுக்கு என்னன்னா, அதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஓ சரி சரி, இருக்க முடியல. தேர்தல் அதிகாரி யோசிச்சிருப்பாங்களே, இரு சக்கர வாகனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கோம், 3 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் அனுமதி கொடுத்துருக்கோம், மாட்டு வண்டிக்கு பரப்புரைக்கு நீங்க 10 நாள் அனுமதி கேட்கறீங்களா, எப்படா கொடுக்குறாங்க? உண்மையில ரொம்ப பட்டியலே இருக்காது அது இல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியா கடிதம் எழுதி கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம வாங்கணும். அவ்வளோ ஈடுபாடோட இரவு 10 மணி ஆனாலும் அந்த வண்டி எடுத்து சுத்திட்டே இருப்பார். அவ்வளோ தூரம் வந்து அந்த உழைப்பை கொட்டின எல்லாரையும் பார்க்கும்போது உண்மையிலே அத்தனை பேருக்கும் நான் இது மூலயமா நான் நன்றி சொல்றேன். இந்த அங்க இருந்த பொறுப்பாளர் ஜேம்ஸ் நான் சொல்றேன் இல்லையா, அவர் வந்து ஒரு வீடு கீழே வந்து ஒரு சின்ன ஷெட்டு, இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எல்லா விஷயமும் தயாரிக்கக்கூடிய ஒரு குடோனா அது மாறிடுச்சு. நீங்க அதெல்லாம் வந்து திட்டமிடலாம் வந்து உண்மையிலே பெரிய அளவில் பொருட்செலவாக இருக்கும். மித்தவங்களாம் பண்ணியிருந்தாங்க, 20 ஆட்டோவுக்கு ஃப்ளக்ஸ் அடிக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு, வெல்டிங் எல்லாம் அங்கேயே செஞ்சு உடனே ஏற்றிடுவோம். அப்போ இந்த நிபுணத்துவம் பெற்றவர் 3 பேரும் ஜேம்ஸுங்கிறவர் அவரோட இடம், மித்த எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணாங்க. மெட்டீரியல் வாங்கிட்டு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை அங்கங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ தூரம் நம்ம வந்து பொருட்செலவு வந்து சேமிப்பு மிச்சப்படுத்தியிருக்கோம். எனக்கு தெரிந்து இவ்வளவு தூரம் பெரிய அளவில் இந்த கட்சிக்காக அவ்வளோ தூரம் உழைத்த காரைக்குடி வந்து பெரிய வெற்றியை பெறுவோம், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. பார்ப்போம் ஏப்ரல். எல்லாத்தையும் சொன்னீங்க. ஆமா, காரைக்குடி தொகுதிக்குள்ள அண்ணனுடைய உழைப்புன்றது இருக்குல்ல,
அது அவர் போகாத தெருவே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லா இடமும். ஆமா, என்னன்னா காரைக்குடியில வந்து எனக்கு தெரிஞ்சு, அதாவது தமிழகம் முழுவதும் அவர் உழைப்பு அது வேற, சுத்தி வந்தாரு. ஆனா காரைக்குடி அவர் திரும்பவும் கடைசி 5 நாட்கள் வேணும்னு கடைசியில அண்ணன் 4 கேட்டதாட்டு நாட்கள் பாக்கியா ஆமா. சொன்னாங்க. அண்ணே நான் அப்ப திட்டமிடும் போது அண்ணா இல்ல கடைசி 5 நாள் அண்ணன் கேக்குறாங்க. ஒரு இல்ல, வழியே எல்லாரும் இல்லாம 4 நாட்கள் எதிர்பார்க்கறாங்க. 4 நாட்கள் அண்ணனுக்கு கடைசியா என்னன்னா எல்லாரும் போய் மூளை முடுக்கலாம் எல்லாம் போக ஆரம்பிச்சோன்னா அண்ணன் எப்போ வருவாருன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. வந்துருச்சு. அண்ணனை பார்க்கணும் அவ்வளவுதானே தவிர அண்ணனை பார்க்கணும், அவங்களுக்கு வந்து அண்ணனை நேரடியா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை. ஆனா வாக்கு உங்களுக்கு தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அண்ணனை பார்க்கணும்னு நினைச்சாங்க. அதுவும் நம்ம அந்த 4 நாள்ல வந்து எல்லா இடத்தையும் ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டோம். எல்லா இடத்தையும் கூட்டு போயாச்சு. அண்ணன் அவர்கள் வந்து கூட்டமா இருக்கட்டும், பாயிண்ட் பேசுறதா இருக்கட்டும், எழுச்சியா மக்கள் வந்து நின்று கேட்டாங்க, பார்த்தாங்க. அந்த இடத்துலையும் அண்ணன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காதான் சொல்லணும். அந்த இடத்தை வந்து ஒருபோதும் குறை இல்லாமல் அண்ணன் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை எப்பவுமே தவற விட மாட்டார். ஆமா, வாய்ப்பு கிடைக்கிற போது தவற விட மாட்டார். ஸோ அவர் அங்க போய் தொகுதிக்குள்ள 4 நாட்கள் அப்படின்றதுனால முதல்ல ஆரம்பத்துல 2 நாட்கள் தங்கி பண்ணி வந்தாங்க. இல்ல, நான் காரைக்குடி அண்ணன் போட்டிடுறாங்கும் போது நம்ம ஊர் சிவகங்கை அண்ணன் சீமானவர்கள் போட்டிடுறாருமே, அது ஸ்டார் தொகுதி, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. அது வந்து வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க இடையில வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு பாருங்கள் அவர் வெளியூருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதை கிரியேட் பண்ணனால தானே தவிர பல இடங்கள்ல சொல்லிட்டாரு. என்னுடைய தொகுதி பரமக்குடிக்குள்ள வருது, நான் பிறந்த ஊரு, அங்க வந்து அது பட்டியல் இனத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியா இருக்கு, என்னால நிக்க முடியல. அப்ப நிக்க முடியல என்ன முடியும், அதுக்கு அடுத்த தொகுதி பக்கத்து தொகுதி தான் நிக்க முடியும். ஆமா, பலமுறை சொல்லிட்டாரு. இல்ல என்ன, நானு ஒரு பக்கம் இப்படி பரப்புரை செய்து தொடர்ச்சியா மக்களை சந்திச்சு மழை வெயில் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு கூட்டத்தை அண்ணன் வந்து பேசி வாக்குகளை வாங்குறாரு. இப்ப இந்த காரைக்குடி தொகுதிக்குள்ள அண்ணன் உள்ளுக்கு வேட்பாளரா நிக்கிறாங்கன்ற போதே மற்ற வேட்பாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சிம்ம சுப்பனமா இருந்திருக்கும். பெருசா இது பண்ணல, பிரச்சாரத்தை குறைச்சிருப்பாங்க, வேற எதை அதிகப்படுத்திருப்பாங்களே. அதுவும் கடைசி அண்ணன் 4 நாள் அண்ணன் உள்ளுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற போது ஆமா அது அதிகமாயிருச்சு. அது மக்களுக்கு வந்து அதை எப்படி சமாளிச்சீங்க? இல்ல, அது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவருக்கு தான் வாக்கு அப்படிங்கறது முடிவாயிருச்சு அண்ணனுக்கு தான்ட்டு. ஆனா எப்போதும் போல தானே இவங்க வந்து பணத்தை கொடுத்து எப்படியாவது வாங்கி விடலான்னு நினைக்கிறாங்க. அதுவும் பண்ணாங்க, நிறைய இடத்துல பண்ணாங்க. அதுல கார்த்திக் சிதம்பரம் பண்ணி 15 லட்சம் பிடிபட்டது, குறைஞ்சது. இந்த மாதிரி சாதிய சங்கங்கள்லாம் ஒண்ணு காவல்துறை கைப்பற்றின பணத்தை இருசக்கர வாகனத்துல வந்து ராபரி கொண்டு போயிட்டேன். காவல்துறையிடம் காவல்துறை வாகனத்தோட சாவி எடுத்துட்டு போனதெல்லாம் நடந்துச்சு. அந்த அளவுக்குலாம் அந்த காவல்துறையில எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட வாகனத்தோட சாவி எடுத்துட்டு போனலாம் தேர்தல் அதிகாரிகளுடைய வாகனம். அதனால காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நாம் வெல்றோம், அதுல மாற்று கருத்தே இல்லை. சிறப்பான எல்லாருக்குமே நடராஜ் முதற்கொண்டு அவ்வளோ திட்டமிடல், அவ்வளோ உழைப்பு. நடராஜ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கேயே ஒட்டுமொத்தமா வெளிப்படையா சொல்லணும்னா மாதங்களுக்கு முன்னாடியே போக ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் வெளிப்படையா நான் சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளரோட மனைவி எல்லாம் நடராஜ் எப்ப ஊரை விட்டு போவாருன்னு கேட்ட இதெல்லாம் என் காதுக்கு முன்னாடியே வந்து கேட்டாங்க. என்ன காரணம்? கதவை திறந்து என்கிட்டலாம் வந்து கேட்காங்க, நடராஜ் போயிடுவாரா, எப்போ ஊருக்கு போவாருங்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு டெடிகேட்டடா அவங்க வீட்டுக்காரர்ல இருந்து எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக கட்சிக்காகவே நின்றுட்டு இருக்கும்போது வீட்டுக்காக செலவே பண்ணலையே, நேரமே செலவழிக்கலையே. ஸோ அந்த மாதிரி இடம்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு வேலை வந்து பிரித்து கொடுக்கப்பட்டது, வேலையை அவங்க எடுத்து செஞ்சிருக்காங்க. எல்லா குடும்பத்தில் உள்ளவர்களும் உண்மையிலே அவங்களோட சப்போர்ட் இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னா பல பேருக்கு பிரச்சனை இருக்கு. அந்த அளவுக்கு வேலை நடந்தது. எல்லாருக்கும் இது மூலம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா அந்த இடத்துல அண்ணன் வெற்றி பெற தான் போறார், அதுல மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்மாதிரியான தொகுதியா காரைக்குடியை மாற்ற போறாங்க. இன்னைக்கு தேர்தலுக்காக வேலை செஞ்ச எல்லா தம்பிங்களும் தேர்தலுக்கு அப்புறம் 5 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த தொகுதியில போய் தொகுதி முன்னேற்றத்துக்காக வேலை செய்ய போறாங்க. அந்த அரசாங்கம் செய்யலன்றது அப்பாற்பட்டு அந்த தொகுதியில நல்ல பணிகள் செய்யறது, நற்பணிகள் செய்யறது, அது எல்லா வேலையும் போய் நம்ம தம்பிங்க போய் செய்ய போறாங்க. பல ஊர்ல இருந்து வந்திருந்தாங்கண்ணே, பல ஊர்ல இருந்தும் தன்னெழுச்சியாக அன்னைக்கு அண்ணன் வாகன பரப்புரையா இருக்கட்டும், பேரணியா இருக்கட்டும், எல்லாரும் நிறைய ஊர்ல இருந்து எல்லாரும் மக்கள் வந்து அண்ணன் தொகுதிக்கு வரணும். நிறைய பேர் நன்கொடை அவங்களாம் வந்து கொடுத்தாங்க. இந்த முறை நிறைய இடங்கள்ல அண்ணனுடைய பரப்புரை எங்கெல்லாம் பண்றாரோ பரப்புரை பண்ற இடங்கள்ல எல்லாத்துலயும் கொண்டு வந்து தேவக்கோட்டைன்னு நினைக்கிறேன், தேவக்கோட்டையில அண்ணன் பேசிட்டு இருக்காரு. ஒரு வயதானவர் கொடுத்துட்டே போகணும்னு நிற்கிறார், கையில் அந்த ஒரு 200 ரூபா காசை வச்சுட்டு கஷ்டப்படுறாரு. பயமா இருந்துச்சு எனக்கு. அப்படி தூக்கி அவரை நிறுத்தி அண்ணன்ட்ட கொடுக்கணும்னு. அந்த அளவுக்கு ஒரு அம்மா வந்து கை குழந்தை, அந்த அம்மா பேத்தின்னு நினைக்கிறாரு,
தூக்கி அண்ணன்ட்ட கொடுங்கங்கிறாங்க. எனக்கு கை உதறுது. இவ்வளவு தூரத்துல தூக்கி கொடுக்குறது அவங்க நீங்க கொடுங்கங்கிறாரு. அண்ணன் வந்து அப்படியே பாக்குறாரு. என்ன எனக்கு பயம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு குழந்தைய கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அவ்வளோ தன்னழிச்ச மக்கள் வந்து நின்று அவங்க வந்து நம்மளை வந்து எப்படி சொல்றது அரவணைத்து நம்மளை வந்து அங்கீகரிக்கிறாங்க. அண்ணனோட பேச்சை கேட்கற அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உறுதியாக நம்மளுக்கான வாய்ப்பு இந்த முறை கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் போறாரு. அது எல்லாரும் பரவலா எல்லா இடங்கள்லையும் இருக்குது. எல்லாரும் எல்லா கட்சிகளை பத்தி ஏதோ பேசுறாங்க. பார்வையாளர்கள், அரசியல் வல்லுநர்கள், விற்பனர்கள் சொல்ற எல்லாரும் வாயிலிருந்து வர்ற ஒரே ஒரு வார்த்தை, சீமான் வந்து இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள போவார் அப்படின்றது. நம்மளும் அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நான் அந்த 4ஆம் தேதிக்காக ரொம்ப ஆவலாக காத்திருக்கிறோம். அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி எல்லாரும் யாரோ சொல்றாங்கல்ல, இன்னார் இன்னும் நான் அப்படின்னு சொல்லி, பிரபாகரனின் தம்பி ஆகிய சீமான் இன்னும் நான் அண்ணன் சொல்ற நாட்களை நம்மளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். விரைவில் அதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.